உலகத்திலேயே ரொம்ப கொடூரமா டார்ச்சர் செய்யப்பட்டு கொல்லப்பட்டவர் யாருன்னு கேட்டா எல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நான் இப்ப சொல்லப் போறவரோட கதையை கேட்டீங்கன்னா, ஜீசஸ் பட்ட டார்ச்சர்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் இவர் வந்து மராத்தா எம்பையரோட செகண்ட் ரூலர். இவர் வந்து அவுரங்கசீப் பிப்ரவரி 1689ல சங்கமேஸ்வர்ல துரோகத்தின் மூலியமா பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் துலாப்பூர் வந்து கூட்டிட்டு போறாங்க. இவரை 40 நாள் வச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இவரை கூட்டிட்டு போகும்போதே இவர் உடம்புல எல்லாம் அறுத்து அவரை சங்கிலிகள் போட்டு இழுத்துட்டு போறாங்க. ஃபுல்லா ரத்த வெள்ளத்துல. அதாவது அவரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற விதத்துல அவர் மேல கோமாளி உடைகளை போட்டு விட்டு அவரை வந்து அவமானப்படுத்தினாங்க. மூணாவது அவரோட நகத்தை வந்து பிச்சை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வெட்டுப்பட்டு அந்த ரத்த வெள்ளத்துல இருந்த உடம்புல வந்துட்டு சில்லி பவுடரையும் உப்பையும் கலந்து அவர் உடம்பு ஃபுல்லா தேய்ச்சாங்க. அவுரங்கசீப் என்ன சொல்றாருன்னா, இவர்கிட்ட நீ வந்துட்டு உன்னோட பிளான்ஸையும் உங்க நாட்டுக்கிட்ட இருக்கிற சொத்தையும் அப்புறம் வந்து இஸ்லாமுக்கும் மதம் மாற சொல்லி கேட்கிறாரு. ஆனா சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் அதை மறுக்கிறாரு. அந்த கோவத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு இரும்பு ராடை சூடு பண்ணி அதைய வந்து கண்ணுக்குள்ள விட்டு கண்ணையே அப்படியே நோண்டி எடுக்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து அவுரங்கசீப்பை அவமதிச்சதுக்காக இவரோட நாக்கையுமே வந்து புடுங்கி எடுக்கிறாங்க. அப்புறம் இவரோட கை கால்களை வந்து தனித்தனியா வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க. 40 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் மார்ச் 11, 1689ல கோடாரியை வச்சு இவரோட தலையை வந்து துண்டா வெட்டிடுறாங்க. இவரோட துண்டு துண்டா வெட்டப்பட்ட உடம்ப வந்து பீமா ரிவர் அப்படிங்கிற ரிவர்லயும் வந்து தூக்கி வீசிடுறாங்க. மிச்சம் இருக்கிற அந்த தலையில வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. அவரோட தலையில ஸ்ட்ராவை குத்தி வச்சு டெக்கன் பகுதிகளில் இருக்கிற பெரிய பெரிய சிட்டிஸ்க்கு வந்து அதை அனுப்பிச்சு வச்சாங்க. எதுக்காகன்னா அவுரங்கசீப்பை தொட்டா என்ன நடக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக. இவரை வந்து தர்ம வீர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் மராத்தியர்கள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் புது புது யுக்திகளை வச்சு அவுரங்கசீப்பை மொத்தமாவே வந்து அழிச்சாங்க. ஹிஸ்டரியிலேயே நடந்த ரொம்பவுமே ஒரு ப்ரூட்டலான ஒரு மர்டர் சத்ரபதி சம்பாஜி மகாராஜுக்கு நடந்தது.